எழுந்தவுடன் படுக்கையை மடிப்பது நல்ல பழக்கம் என்று பலர் நம்புகிறோம். ஆனால் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது உடனே படுக்கை மடிப்பது உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். தூங்கி எழுந்ததும் படுக்கையை சரி செய்வது ஒழுக்கத்தின் அடையாளம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தினமும் எழுந்தவுடனே படுக்கையை சரி செய்வது உடல்நிலைக்கு நல்லதில்லைன்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். படுக்கையை மடிக்கும் முன் குறைந்தது 30 நிமிடம் காத்திருக்க வேண்டும்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் பார்க்கலாம். நாம் தூங்கும்போது நம் உடலில் இருந்து வியர்வையும் இறந்த சரும செல்களும் வெளியேறும். இவை பெட்ஷீட் மற்றும் போர்வைகளில் சேகரமாகின்றனர். இந்த ஈரப்பதம் டஸ்ட் மைட்ஸ் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளுக்கு முக்கிய உணவு. நாம் எழுந்தவுடனே படுக்கையை மடித்தால் அந்த ஈரப்பதம் உள்ளேயே சிக்கி டஸ்ட் மைட்ஸ் வேகமாக பெருகி நம் படுக்கையை பாக்டீரியாக்களின் கூடாரமாக மாற்றிவிடும். நாம் எழுந்த பிறகு படுக்கையை மடிக்காமல் அப்படியே விட்டால் அறையில் உள்ள காற்றும் வெளிச்சமும் படுக்கையின் மீது படும். இதனால் பெட்ஷீட்டில் உள்ள ஈரப்பதம் காய்ந்துவிடும். டஸ்ட் மைட்ஸ் உயிர் வாழ ஈரப்பதம் அவசியம். வறண்ட சூழலில் அவற்றால் வாழ முடியாது. இப்படி செய்வதால் தும்மல், சளி, சரும அரிப்பு போன்ற அலர்ஜி பிரச்சனைகள் குறையும். காலையில் எழுந்ததும் ஜன்னல்களை திறந்து சுத்தமான காற்று உள்ளே வரும்படி செய்யுங்கள். நீங்கள் கிளம்பிய பிறகோ அல்லது காலை உணவை முடித்த பிறகோ படுக்கையை சரி செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை பெட்ஷீட்டுகளை சூடான நீரில் துவைப்பது நல்லது. நீட்டாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ ஆரோக்கியமாக இருப்பதும் அதைவிட இருப்பதும் முக்கியம். அதனால் நாளையிலிருந்து எழுந்ததும் உங்கள் படுக்கையில் கொஞ்சம் காற்றும் வெளிச்சமும் படட்டும். அதன் பிறகு அழகாக மடித்து வையுங்கள்.